Hi friends, welcome back to our channel Seenu Tech Tamil. நம்ம இன்னைக்கு இந்த ஒரு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு வந்து பாத்தீங்கன்னா Google Lens பத்தி தான் பார்க்க போறோம். இந்த Google Lens ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஜெனரலாவே வந்து உங்களோட ஹோம் பேஜ்ல Google tab வந்து மேல வந்து இருக்கும். அதுக்கு பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா lens symbol இருக்கும். இத நீங்க வந்து இது மூலமா யூஸ் பண்ணிக்க முடியும். And also வந்து பாத்தீங்கன்னா வந்து Play Storeலயே உங்களுக்கு ஒரு ஆப்பாவும் அவேலபிளா இருக்கு. உங்களுக்கு செப்பரேட்டா வேணும் அப்படினாக்கா வந்து நீங்க Play Storeல போய் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல நான் ரொம்ப ரேரா தான் யூஸ் பண்ணுவேன் அப்படினாக்கா வந்து நீங்க வந்து இந்த Google tabக்கு பக்கத்துல இருக்கிற இந்த lens symbol வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதோட யூசேஜ்னு வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. அத வந்து அப்புறம் சொல்றேன். ஜெனரலா வந்து Google Lens வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படினு வந்து முன்னாடி சொல்லிறேன். இப்போ வந்து தெரியாத ஒரு பொருளை பார்க்கறோம் அப்படி இல்லனா வந்து தெரியாத ஒரு பிளேஸை பார்க்கறோம் அப்படினா அந்த பிளேஸை பத்தியோ அப்படி இல்லனா அந்த பொருளை பத்தியோ நம்ம டீடைல்ஸ் வந்து Googleல வந்து தேடுறதுக்கு முன்னாடி நீங்க வந்து உங்களோட மொபைல்ல இருக்கிற இந்த Google Lens யூஸ் பண்றது மூலமா நீங்க டைரக்டாவே வந்து அது உங்களுக்கு தேடி ரிசல்ட்ஸ் வந்து ஷோ பண்ணிரும். சோ வந்து நீங்க Googleல போய்ட்டு ஒரு பிளேஸோட நேம் வந்து சர்ச் பண்ணி நீங்க சர்ச் பண்ண பிளேஸோட எக்ஸாக்ட் லொகேஷன் நீங்க வந்து கண்டுபிடிச்சி அத வந்து பாத்தீங்கன்னா அதோட டீடைல்ஸ் நீங்க கேதர் பண்றதுக்கு பதிலா டைரக்டாவே வந்து நீங்க அந்த பிளேஸையோ அப்படி இல்லனா வந்து அந்த ப்ராடக்ட் ஏதாவது ஒரு பொருளை பத்தி உங்களுக்கு தெரியணும் அப்படினாக்கா அத வந்து நீங்க அந்த லென்ஸ் மூலமா வந்து ஸ்கேன் பண்றது மூலமாவோ அப்படி இல்லனா வந்து உங்க மொபைல்ல வந்து போட்டோவா இருந்தாலும் அத நீங்க வந்து அப்லோட் பண்ணி அத வந்து ஃபைண்ட் பண்றது மூலமாவோ ஈஸியா வந்து அத பத்தின டீடைல்ஸ் வந்து நீங்க கேதர் பண்ணிக்க முடியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன் கேஸ் வந்து ஒரு செடியை பார்க்கறீங்க அப்படினா அந்த செடியை வந்து கரெக்ட்டா அந்த Google Lensல வந்து நீங்க ஸ்கேன் பண்ணிட்டீங்க அப்படினா வந்து அதோட நேம் என்ன அதோட பர்பஸ் என்ன and வந்து அது எதுக்கு யூஸ் ஆகுது அது வந்து இந்த Google Lens மூலமா ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணி அத பத்தின டீடைல்ஸை நீங்க வந்து தெரிஞ்சிக்க முடியும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இதோட மெயின் ப்ளஸ். இதல வந்து பாத்தீங்கன்னா Googleல மட்டும் தான் வருமா அப்படினு வந்து பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. YouTubeல யாரனா அத பத்தி பேசியிருந்தாலோ ஆட்டோமேட்டிக்கா வந்து சென்ஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஷோ ஆயிடும். and also வந்து பாத்தீங்கன்னா Googleல வந்து ஆர்டிகல் மாதிரி யாராச்சும் அத பத்தி ரைட் பண்ணி அப்லோட் பண்ணிருந்தாங்க அப்படினாலும் அந்த டீடைல்ஸும் உங்களுக்கு வந்துரும். சோ இதுக்கு கீழே அதாவது நீங்க ஸ்கேன் பண்றது கீழே அதோட டீடைல்ஸ் வந்துரும். அத நீங்க பார்த்து ஈஸியா வந்து அத பத்தின டீடைல்ஸ்லாம் வந்து கேதர் பண்ணிக்க முடியும். இந்த Google Lensோட மோஸ்ட் அட்வான்டேஜ் யூசேஜ் வந்து பாத்தீங்கன்னா இதுதான். இதெல்லாம் இன்னும் ஒன்னு ரெண்டு ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு. நான் வந்து அத அப்படியே வீடியோல கண்டினியூஷன்ல சொல்றேன். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஆப் நீங்க வந்து Play Storeல இருந்து டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படினா வந்து ஸ்டார்டிங்ல வந்து உங்களுக்கு இப்படி தான் காமிக்கும். அத நீங்க வந்து ஓபன் கொடுத்தீங்க அப்படினா அந்த Google Lens வந்து ஓபன் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பர்மிஷன் கேக்கும். அதாவது உங்க கேலரியை ஆக்சஸ் பண்றதுக்கு உங்களோட பர்மிஷன் கேக்கும். அதுக்கு வந்து நீங்க அலோவ் கொடுத்துங்க. அலோவ் கொடுத்துட்டீங்க அப்படினா அந்த பர்மிஷன்ஸ்க்கு கீழ அதாவது நம்ம கொடுத்த பர்மிஷன்ஸ்க்கு கீழ வந்து என்னென்ன போட்டோஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு Google Lensலயே வந்து ஷோ ஆக ஸ்டார்ட் ஆயிடும். அந்த போட்டோஸை வச்சு நீங்க வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியும். சோ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு காமிக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா சர்ச் வித் யுவர் கேமரா அப்படின ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதல வந்து பாத்தீங்கன்னா நீங்க சர்ச் பண்ண போற கண்டென்ட் ஆகட்டும் அப்படி இல்லனா நீங்க தேட போற விஷயம் ஆகட்டும் நீங்க கேமரா மூலமா ஆக்சஸ் பண்ணனும் அப்படினா வந்து இந்த ஆப்ஷன் கிளிக் பண்றது மூலமா நம்மளால வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் இருக்கிற ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்லேட் அப்படிங்கற ஆப்ஷன் தான். இந்த ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து Google Lens மூலமா அதாவது டைரக்ட்டா Google Lensல இருந்து நீங்க டைரக்ட்டா ஸ்கேன் பண்ற ஒரு சப்ஜெக்ட் ஆகட்டும் அப்படி இல்லாம உங்களோட மொபைல்ல இருந்து நீங்க வந்து அப்லோட் பண்ற சப்ஜெக்ட் ஆகட்டும் அது என்ன லாங்குவேஜ்ல இருக்கு அப்படின்றத வந்து டைரக்ட்டா வந்து மேலே வந்து டிடெக்ட் பண்ணிரும். இந்த லாங்குவேஜை வந்து உங்களுக்கு எந்த லாங்குவேஜ்ல வந்து கன்வெர்ட் ஆகணும் அதாவது நீங்க ஸ்கேன் பண்ண லாங்குவேஜ் என்ன லாங்குவேஜ்னு ஆட்டோமேட்டிக்கா டிடெக்ட் பண்ணிட்டு அதுல இருந்து உங்களுக்கு எதல வந்து கன்வெர்ட் ஆகணும் அப்படி நீங்க வந்து இதல சூஸ் பண்ணிக்க முடியும். ஃபார் an எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து கீழ இருக்க என்னோட மொபைல்ல இருக்கிற ஒரு போட்டோ வந்து டைரக்ட்டா வந்து அப்லோட் பண்றேன். அப்லோட் பண்ணதுமே வந்து பாத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா ஸ்கேன் ஆயிட்டு இருக்கு. ஸ்கேன் ஆயிட்டு அது வந்து இமேஜ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடுச்சு இந்த லாங்குவேஜ்ல தான் இருக்கு அப்படினு சொல்லிட்டு எந்த லாங்குவேஜ்ல டிரான்ஸ்லேட் ஆகணும்னு வந்து பாத்தீங்கன்னா நான் சூஸ் பண்றேன். சூஸ் பண்ணதுமே வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல இருந்தது ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தமிழ்ல கன்வெர்ட் ஆயிடுச்சு. இதல இருக்கிற ஒரு இஷ்யூ என்ன அப்படி வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கோ அது வந்து அப்படியே கரெக்ட்டா வந்து தமிழ் ஸ்ட்ரக்சர் அதாவது Googleல வந்து இருக்க தமிழ் ஸ்ட்ரக்சர் மூலமா நமக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கும். சில வார்த்தைகள் வந்து ரொம்ப தூய தமிழ்ல கூட இருக்கலாம். அந்த மாதிரி வார்த்தைகள் வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஆல்டர்னேட் பண்ணி நம்ம வந்து படிச்சிக்கிற மாதிரி இருக்கும். சோ அதுக்கு அடுத்து இருக்கிற ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட். இந்த ஆப்ஷன் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படினு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்குற அப்படி இல்லனா வந்து நம்ம அப்லோட் பண்ற அந்த ஒரு பேஜ் அதாவது இங்கிலீஷ் கண்டென்ட் அப்படி இல்லனா தமிழ் கண்டென்ட் எதுவா வேணா இருக்கலாம். அந்த கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து டைரக்ட்டா காப்பி பண்ணி அதை அப்படியே டைரக்ட்டா வந்து டாக்குமென்ட்க்கோ அப்படி இல்லனா வந்து வேர்ட்க்கோ MS வேர்ட்க்கோ நம்மளால வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ண அதே பேஜ் வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கிறேன். நீங்க இதல வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட்டா இமேஜை தான் நீங்க அப்லோட் பண்ணி அவுட்புட் எடுக்கணும் அப்படிங்கற அவசியமே கிடையாது. நீங்க Google Lens மூலமா கூட ஸ்கேன் பண்ணிக்கலாம். நான் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஸ்கிரீன் ரெக்கார்ட் போட்டுருக்கிறதால நான் வந்து என்னோட மொபைல்ல இருக்கிற போட்டோஸை மட்டும் அப்லோட் பண்ணி அது மூலமா வந்து உங்களுக்கு வந்து ஒரு டெமோ காமிச்சிட்டு இருக்கேன். சோ வந்து இந்த டெக்ஸ்ட் காப்பில வந்து பாத்தீங்கன்னா என்னோட மொபைல்ல இருக்கிற இந்த ஒரு பேஜ் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இதல வந்து பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா காப்பி கொடுக்கிறேன். காப்பி கொடுத்ததுமே வந்து பாத்தீங்கன்னா வந்து காப்பி டு கிளிப்போர்ட் அப்படினு சொல்லிட்டு வந்துருச்சு. இத எடுத்து வந்து நியூவா வந்து ஒரு டாக்குமெண்ட்டையோ அப்படி இல்லனா வந்து
ஒரு எம்எஸ் வேர்டே வந்து நான் மொபைல்லே கிரியேட் பண்ணி அதிலே வந்து டைரெக்டாக வந்து எடுத்து என்னால் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஆக்சஸ் வந்து நம்மளுக்கு இதுதான் யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து இருக்க ஆப்ஷன் வந்து சர்ச்ன்ற ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜென்ரலாக நம்ம என்ன அதாவது ஒரு திங்ஸை பார்த்தாலும் சரி, அப்படி இல்லைனா வந்து ஒரு அனிமல் பார்த்தாலும் சரி, அப்படி இல்லைனா நம்ம தெரியாத ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட் அது இதுவாக வேணா இருக்கலாம், அந்த சப்ஜெக்ட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த சர்ச் ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் டேரெக்டாக வந்து அந்த கூகுள் லென்ஸை வந்து கரெக்டாக வந்து ஹோல்ட் பண்ணி சென்டராக ஹோல்ட் பண்ணி நீங்கள் வந்து சர்ச் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, அதாவது கீழே இருக்கிற ஒரு சிம்பிளை வந்து டேப் பண்ணிட்டீங்க, ஒரு டைம் வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இமேஜஸ் வந்து கூகுளில் வந்து ரிலேட்டடாக வர ரிசல்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து கீழே ஷோ ஆகிடும். இதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன சப்ஜெக்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சோமோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே நம்மளுக்கு இதிலே கிடச்சிரும். ஸோ அதை வச்சு நம்ம ஈஸியாக வந்து இதில் பார்த்துக்க முடியும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஷாப்பிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஷாப்பிங் ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏதாச்சும் ஒரு பொருளை வந்து பை பண்ணணும் அப்படின்னா வந்து நம்ம டேரெக்டாகவே வந்து இப்போ நார்மலாக சர்ச் பண்ணுற ப்ராசஸ்லேயும் நீங்கள் போய்ட்டு அந்த பொருளை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் எடுக்கலாம். அப்படி இல்லை நான் அந்த ப்ராடக்ட்டே வந்து பை பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் அதை வந்து ஒரு டைம் ஸ்கேன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு தேவையான ஆன்லைன் லிங்க்ஸ் எல்லாமே வந்துடும். ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு உண்டான தேவையான லிங்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு கீழே வந்துடும். சர்ச்சில் போய்ட்டு நீங்கள் வந்து இதை பற்றின டீட்டெயில்ஸ் ஒரு ப்ராடக்ட்டை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இது பண்ணிங்க அப்படின்னா அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். அதாவது அந்த ப்ராடக்ட் வந்து எங்கே வந்து மேனுஃபேக்சர் ஆகுது, அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் அதை பற்றியான வந்து டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்களா அந்த மாதிரி லிங்க்ஸு. அது மட்டும் இல்லாமல் அதிலே வந்து பார்த்திங்கன்னா பையிங் லிங்க்ஸும் வரும். பட் ஷாப்பிங்கில் வந்து போனீங்கன்னா வந்து பையிங் லிங்க்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு வரும். ஸோ வந்து எதனா ஒரு ப்ராடக்ட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை ஒன்ஸ் வந்து ஸ்கேன் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே வந்து அதை பற்றின பையிங் லிங்க்ஸ் எல்லாமே வந்துடும். அமேசான், ஃப்ளிப்கார்ட் அப்படிலாம் வேறு எந்தெந்த ஆன்லைன்லலாம் வந்து உங்களுக்கு வந்து பை பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்கோ அந்த ஆப்ஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு இதிலே வந்துடும். அதுக்கடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பிளேசஸ், அதாவது உங்களுக்கு எதனா ஒரு பிளேஸை பற்றி டீட்டெயில்ஸோ அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு லொக்கேஷன் பற்றின விஷயமோ உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா அதை பற்றின இமேஜ் இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் அதே லொக்கேஷனில் இருக்கிறீங்க அப்படின்னாலும் அதை வச்சு ஒரு டைம் ஸ்கேன் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து அதை வச்சு கூகுளில் இருக்கிற எல்லா ரிசல்ட்ஸுமே வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து என்கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து அப்லோட் பண்ணுறேன். அதாவது நானாக எடுத்த பிக்ஸ் தான் அது. அந்த பிக்கை வந்து அப்லோட் பண்ணுறேன். அப்லோட் பண்ணதுமே அந்த பிளேஸோட இடம் எங்கே இருக்குது, அதோட நேம் என்ன, அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கீழே வந்து ஷோ ஆகிடும். ஸோ இதிலே நீங்கள் வந்து படித்து ஈஸியாக தெரிஞ்சுக்கவும் முடியும். அதுக்கடுத்ததாக இருக்கிறது பார்த்திங்கன்னா டைனிங்கு, அதாவது ஃபுட் பற்றின விஷயம். இந்த ஃபுட் பற்றின விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா சேம் இதே மாதிரி தான். எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ் வந்து ஒன்று தான். ஒன்று வந்து நம்ம கூகுள் லென்ஸில் வந்து ஸ்கேன் பண்ண போகிறோம். அப்படி இல்லைனா வந்து நம்ம மொபைலில் இருந்து அந்த இமேஜை வந்து அங்கே அப்லோட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து எடுக்க போகிறோம். நம்ம வந்து டைனிங் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபுட்டை பற்றினது. நீங்கள் என்ன ஃபுட்டை பற்றி நீங்கள் வந்து இமேஜ் எடுக்கிறீங்களோ அப்படி இல்லைனா வந்து எந்த இமேஜை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணுறீங்களோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு ஷோ ஆகிடும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கேன் பண்ண ஃபுட்டோட டீட்டெயில்ஸ் வந்து பையிங்கில் இருக்குது அப்படின்னாலும் பையிங்கில் வந்துடும். அப்படி இல்லைனா யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னாலும் அதுலேயும் வந்துடும். ஸோ இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து இந்த கூகுள் லென்ஸ் மூலிமா நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ஒரு சப்ஜெக்டை பற்றின விஷயம் மட்டும் கிடையாது. நீங்கள் எஜுகேஷனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா ட்ராவலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயத்துக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். கூகுள்லேயும் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்லேயும் என்னென்ன டீட்டெயில்ஸ் வந்து இருக்கோ அந்த எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த கூகுள் லென்ஸ் மூலிமா உங்களுக்கு வந்து டேரெக்டாக வந்து ஸ்கேன் பண்ணி கொடுத்துரும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கூகுள் லென்ஸோட ப்ளஸ்ஸு. ஆல்மோஸ்ட் இதில் இருந்து 1-2 யூசேஜை பற்றி நான் கரெக்டாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா வந்து இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இது போன்ற டெக் அப்டேட்ஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கிங்க. மீண்டும் ஒரு பயனுள்ள டெக் தகவலோடு சந்திப்போம். நன்றி.